இதானா சார்? இதுதான் சார். சார் இது அந்த காலத்துல இது நாங்க பாஸ் ஃபெயிலான்னு பார்ப்போம் சார். அது எப்படி சார்? ஒன்றும் இல்லை, ரிசல்ட் நாளைக்கு வந்துடும். சரிங்க சார். இருந்தாலும் இது இப்படி இப்படி எடுத்து சரி சார். இதை திரும்ப இதுக்குள்ளேயே கோர்க்கணும். இவங்க செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85,000 செலவு பண்ணுறாங்க. அந்த 3 வருஷம் சேர்த்து 85,000 செலவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு வருமானம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,20,000 வருமானம் 3 வருஷம் கழிச்சு. பெரிய விஷயமா இருக்கு. நிகர லாபம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் கிடைக்கும். இது வந்து பனிக்கூடாரம். இங்கிலீஷ்ல என்னதுக்கு? மிஸ்ட் சேம்பர். மிஸ்ட் சேம்பர். ஓஹோ, மிஸ்ட். மிஸ்ட் உள்ள ஃபார்ம் ஆகும். அதை வச்சு அதன் மூலமாக தான் அந்த செடியெல்லாம் வேர் உண்டாக்கி செடியா வருங்க அந்த கிளையெல்லாம். அப்படியா? அதுக்காக அந்த மிஸ்ட் சேம்பர் யூஸ் பண்றோம். அப்ப இதுக்கு விதை கிடையாது? இதுக்கு விதை கிடையாதுங்க. குளோன் நாத்து வேர் உண்டாக்குனது செடியா உற்பத்தி பண்ணதுங்க. சரி. ஆனா இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து தாய்மர தோட்டம் தனியா இருக்குங்க. வளைக்குப்பி. இதுக்கு பேர் வளைக்குப்பி. இது இது பண்ணிக்கலாம் அப்படியே. ஆமா, உள்ள எடுத்துக்கலாங்க. சரி சரி சரி. இது வளைக்குப்பி. சரி. இது எதுக்காகனா உள்ள வைக்கிறதுக்கு செடி நடுறதுக்காக யூஸ் பண்றோம். இதுல வந்து தேங்காய் நார் உள்ள நறுக்குறீங்க. பாருங்க, எல்லாமே இயற்கை பொருள் தான். ஆமா, எல்லாம் இயற்கை பொருள். காகித தொழிற்சாலை ஒருத்தர் ஆரம்பிக்க போறாருன்னா, ஆமாங்க, மூலப்பொருளை அவரே உற்பத்தி பண்ணிக்கணும். நீங்க அந்த உற்பத்தி பொருள் மூலமா தான் அவர் காகிதத்தை தயார் பண்ணணும். காடுகளை அழிக்க போக தேவையில்லை. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இப்ப கர்நாடகத்துக்கு நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகத்துக்கு இங்கிருந்து நாங்க சப்ளை பண்றோம். சரி. அது போக ஆந்திரா, தெலுங்கானா இவங்களுக்கு நாங்க இங்க சப்ளை பண்றோங்க. நாங்கள் செடி அவங்களுக்கு சப்ளை பண்ணுற மட்டும் இல்லை, அவங்க ஃபீல்டில் விவசாயிகள் எப்படி நடுறாங்க, அது எப்படி பராமரிப்பு செய்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு எப்படி அந்த மரத்தை வெட்டி மில்லுக்கு அனுப்பணும், அப்படி எல்லா உதவியும் நாங்கள் டெக்னிக்கல் சைடாக கொடுக்குறோம். பசுமை விட நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான வணக்கம். நான் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன். இப்போ நம்ம பசுமை விகடனுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாற்றாங்கால் பண்ணையை போய் பார்க்க போகிறோம். இந்த சவுக்கு மரங்கள்ங்கிறது நீங்கள் கடற்கரை பகுதிகளில் இருக்கும். மகாபலிபுரம், ஓஎம்ஆர் பார்த்திங்கன்னா நிறைய சவுக்கு மரங்கள் இருக்கும். நிறைய திரைப்படங்களில் கூட காட்டுவாங்க. அது இந்த சவுக்கு மரத்தினுடைய நாற்றாங்கால் பண்ணைக்கு வர்றோம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருச்சிக்கு பக்கத்தில் பொதிகை நாற்றாங்கால் பண்ணைக்கு வர்றோம். அப்படி என்ன இதில் இருக்குது, இதன் மூலமாக என்ன பயன்பாடு, சவுக்கு மரங்கள் என்ன சாதிக்குது அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. எல்லாத்துக்குமான விடை அங்கே இருக்குங்க. வாங்க போய் பார்த்து வருவோம். பொதிகை நர்சரியினுடைய நாற்றாங்கால் பண்ணை காட்சிகளை பசுமை விகடனுக்காக இப்போது. வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷம். நல்ல இயற்கை சூழலில் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. போகலாங்களா? போகலாங்க. இப்போ ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, நீங்கள் இங்கே இந்த நர்சரியில் பொதுவாக மலர்கள் தானே, மலர்கள் காய்கறிகள் வைப்பாங்களே? இல்லைங்க, இது வந்து சவுக்கு நாற்று தான் உற்பத்தி பண்ணுறீங்க. சவுக்குங்கிறது இந்த இதுதான் ஐயா? ஆமாங்க, இதாங்க. இது நம்ம நாட்டு மரமா ஐயா? இல்லைங்க, இது ஆஸ்திரேலியாவிலேருந்து, பூர்வீகம் வந்து ஆஸ்திரேலியா. ஆமாம். யார், வெள்ளைக்காரங்காலத்தில் வந்ததா? அந்த பீரியடில் வந்தது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் இதை கொண்டு வராங்க. இதுக்கு வந்ததுங்க. என்ன பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க? இது வந்து பேப்பர் தயார் பண்ணுறதுக்கு இதுதான் மூலப்பொருள் இல்லைங்க. பேப்பர், காகிதம் தயார் பண்ணுறது இதுதான் மூலப்பொருள் இல்லைங்க. ஓஹோ. இப்போ நம்ம வழக்கமாக
மரங்கள் தான் வெட்டப்பட்டு அதுல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்களே. ஐயா, இது வந்து காடுகள் அழிக்க போறது கிடையாது. சரி. இது என்ன பண்றாங்கன்னா, விவசாயிகள் தரிசு நிலங்கள் இருக்கலாங்க ஐயா, ஆமா. அந்த நிலத்துல இந்த மரங்களை வளர்த்து இதை அப்படி காகித ஆலைக்கு எடுத்துக்கிட்டாங்க ஐயா. அதனால காடுகள் இதனால அழிக்கப்படுறது கிடையாது. சரி. இது விவசாயிகளுக்கு அவங்களுக்கு வருமானமா இது. ஒரே கல்ல 2 பாங்க. ஆமாங்க. சவுக்கு விதைக்கிறதுனால காகிதம் உற்பத்தி ஆமாங்க தயாராகுது. ஆமாங்க. விவசாயிகளுக்கு வேண்டிய நல்ல வருமானம் கிடைக்குது. ஆமாங்க. இல்ல இப்ப தரிசு நிலங்கள்னு சொல்றீங்களே. ஆமாங்க. தரிசு நிலம்னா தண்ணி வந்து இதுக்கு அதிகம் வேண்டியது இல்லையா? ஏன்னா இப்ப இது மிளகாய், வற்றல் இதெல்லாம் வானம் பார்த்த பூமியில குறைவான இதுகள்லயே வந்துரும் சொல்லுவாங்க. ஆமாங்க. இதுக்கு அதிக தண்ணி தேவையில்லையா? இதுக்கு தண்ணி வேணும், பட் அதிகமான தண்ணி தேவையில்லைங்க. அது அந்த நீங்க சொல்றீங்களா மிளகாய் அந்த மாதிரி, அதுக்கு இருந்த தண்ணி இருந்தா போதுங்க. ஆணி வேர் சல்லி வேர்ல எது அதிகம்? இப்ப பனைமரத்தை பொறுத்த மட்டும் என்னன்னா அந்த உயர அளவுக்கு அதனுடைய வேர் கீழே போகும்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அது என்னன்னு எனக்கு தெரியல, நான் தமிழ் படித்தவன். இதுக்கு வந்து சல்லி வேர்கள் தானா? இதுக்கு இப்போ வந்து இதுக்கு ஆணிவேர் உண்டுங்க. ஆனா இப்ப நம்ம குளோனல் மெத்தட்ல போறாங்களேங்க, இது அதனால இதுக்கு வந்து ஆணிவேர் கிடையாது, சல்லி வேர் தான் உண்டுங்க. குளோன் இல்லையா? குளோன்னா வேற ஒண்ணுங்க, நகல் அல்லது செராக்ஸ் சொல்லுவோம்ல. ஆமா. அதாவது அதுதான் ஒரு தாய் மரத்துல எடுத்தோம்னா அந்த தாய் மரத்தினுடைய கேரக்டர், அதனுடைய பண்புகள் எல்லாமே அப்படியே அந்த செடிக்கும் வந்துருங்க. இந்த சவுக்கு மரத்தினுடைய கிளையை வெட்டி வச்சா அதை உருவாக்கிடலாமா? அது செடியா வந்துருங்க. அதான் குளோன். அதுதான் குளோன். சரி சரி. ஆமாய்யா, நான் கேட்க நினைச்சேன். கார்ல நான் வந்த போதே நிறைய இந்த வெள்ளை குடில்களை பார்த்தேன். ஆமாங்க. அது என்ன குடில்கள்? நான் அந்த மேல்நாடுகள்ல பல இடங்கள்ல அந்த இது போட்டு செயற்கை கூடாரம் போட்டு அந்த செடிகளை வளர்ப்பாங்க. சரிங்க. அது மாதிரி தான் இதுவா? இது வந்து பனிக்கூடாரம் சொல்லுவாங்க, அதான் மிஸ்ட் சேம்பர்னு சொல்லுவோம். அப்ப அது சில சோலார் ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து சோலார் ட்ரையர். சோலார் ட்ரையர்னா சூரிய வெளிச்சம் ஹீட் ஆகி ஏதாவது காய வைக்கணும் அப்படின்னா உள்ளுக்கே ட்ரை ஆயிரும். அது சோலார் ட்ரையர். இது வந்து பனிக்கூடாரம். இங்கிலீஷ்ல என்னதுக்கு? மிஸ்ட் சேம்பர். ஓஹோ, மிஸ்ட் உள்ள ஃபார்ம் ஆகும். அதை வச்சு அதன் மூலமாக தான் அந்த செடியெல்லாம் வேர் உண்டாக்கி செடியா வருங்க அந்த கிளையெல்லாம். அப்படியா? அதுக்காக அந்த மிஸ்ட் சேம்பர் யூஸ் பண்றோம். அப்ப இதுக்கு விதை கிடையாது? இதுக்கு விதை கிடையாதுங்க. விதை போடலாமா? இல்ல, விதை போடலாம். அதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குங்க. விதை கண்ணுக்கும் குளோனு கண்ணுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இன்னொன்னு, நமக்கு விரைவா வேணும்னா குளோனல் தான் ஈஸி. குளோனல் தான் சரியான மெத்தடுங்க. சரி சரி. அப்ப அதை போய் பார்த்துருமா? பார்க்கலாங்க. ஐயா, இந்த மிஸ்ட் சேம்பர் சொன்னீங்கல்ல. ஆமாங்க. அதை பற்றி சொல்லணும். மார்கழி தை 2 தான் அந்த முன்பணி பின்பணின்னு சொல்லுவோம். ஆமாங்க. அந்த பனிக்காலங்கள் நமக்கு மொத்தமே 4 மாசம் தான். ஆமாங்க. அப்படி இருக்கப்ப இந்த மிஸ்ட் சேம்பர் எதுக்குயா? அதாங்க, இப்போ வந்து நம்ம விதைக்கண்ணு ஏற்கனவே சொன்னல, விதைக்கண்ணு வந்து வெளியில போட்டா விதை வந்து முளைச்சி செடியா வந்துருங்க. ஆனா இந்த குளோன் கண்ணுக்கு வந்து இந்த மிஸ்ட் சேம்பர் கண்டிப்பா வேணும். அது எதுக்காகனா, நான் வந்து அதை துளிர் தான் எடுத்து வர்றோம். அந்த எவ்வளவு பெருசு இருக்குமா? 25 சென்டிமீட்டருங்க. ஓ சரி சரி சரி. 25 சென்டிமீட்டர்ல துளிர்கள் தான் எடுத்துட்டு வர்றோம். சரி. அந்த துளிர் வந்து நம்ம வேர் உண்டாக்கணும்னா அது உயிரோடு இருக்கணும். இந்த துளிர்ல வந்து கிட்டத்தட்ட ஈரப்பதம் 90% இருக்கும். அப்போ நீங்க வெளியில வச்சீங்கன்னா வெளியில வந்து கிட்டத்தட்ட 60% தான் ஈரப்பதம். அப்போ இது செடியில 90% ஈரப்பதம் இருக்கு, வெளியில 60% ஈரப்பதம் இருக்கு. அப்போ என்னன்னா அதை சமச்சீர் உண்டாகிறதுக்காக இந்த செடியில் உள்ள ஈரப்பதம் பூரா வெளியே வந்துடும். வெளியே வந்தா அப்போ ஆட்டோமேட்டிக்கா 90% தான் உயிரோடு இருக்கும் செடி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது இதுவும் 60% ஆயிரும். செடியில் உள்ளது 60% ஆட்டோமேட்டிக் செத்து போயிருங்க. அதான் மெயின், அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்றதுக்காக தான் மிஸ்ட் சேம்பர் போடுறேன். சமநிலைப்படுத்த. ரைட். அந்த செடி நமக்கு முக்கியம். ஆமாங்க. ஈரப்பதம் அதை காட்டும் முக்கியம். இந்த வெயில்ல வந்து அந்த ஈரப்பதம் ட்ரை ஆயிடக்கூடாது. ஆமாங்க. சோ நீங்க அந்த குடில் போடுறோங்க. இப்ப நம்ம அந்த சாதாரண கொடையில வந்து கருப்பு கொடை வச்சிருப்போம். ஆமாங்க. அந்த கருப்பு கொடைங்கிறது வந்து லைட்டை உள்வாங்காது. ஆமா. இந்த வெள்ளை என்ன செய்யும்? அதாவது கருப்பு கொடை வந்து உள்ள ஹீட்டை உள்ள இழுக்கும். ஆனா வெள்ளை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். பிரதிபலிச்சு அந்த ஹீட் அதிகமா வரவிடாம இருக்கு. அதனாலதான் இந்த எல்லாம் மாடியில ஒயிட் இது பண்ண சொல்றாங்க. உண்மை அந்த கான்செப்ட் தான். அதே கான்செப்ட் தான் இப்ப மிஸ்ட் சேம்பர் பூரா நாங்க ஒயிட் கலர் கொடுத்துடுறோம். ஏன்னா உள்ள ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாக கூடாது, ஆனா மிஸ்ட் இருக்கணும், டெம்பரேச்சர் அதிகமாக கூடாது. சரி சரி. அதுக்காக தான் இந்த மாதிரி வெள்ளை கலர். என்ன டெம்பரேச்சர் பொதுவா இருக்கும்? உள்ள வந்து நாங்க கிட்டத்தட்ட 30 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேல போக கூடாதுங்க. உள்ள இருக்குது. உள்ள இருக்குது. அதே மாதிரி ஈரப்பதம் வந்து
90% மேலாதாரம் கீழே குறையக்கூடாது. ஆ, அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் அந்த மிக்ஸ் சாம்பர் மெயின்டைன் பண்ணணும். இந்த 2 காயும் அங்கே மெயின்டைன் பண்ணணும். ஒன்று ஹீட் வந்து அதிகமாக உள்ள வரக்கூடாது, ஆ, 30 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே போகக்கூடாது. சரி அதே போல் காற்று அந்த ஈரப்பதம் வந்து உள்ள 90% கீழே குறையக்கூடாது. சரி. அதுக்காக உள்ள மிஸ்ட் போட்டு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. சரி ஐயா. இந்த இருக்க இதுதான் இந்த நாத்தாயா. இதுதான் நாத்துங்கய்யா. அதாவது இது குளோன் நாத்து வேர் உண்டாக்குனது, செடியா உற்பத்தி பண்ணதுங்கய்யா. சரி. ஆனா இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து தாய்மர தோட்டம் தனியா இருக்குங்கய்யா. அது எங்க இருக்கு? அது அந்த பக்கம் இருக்குங்க. அதான். ஆமா, அதுதான் தாய். அதான் தாய்மர Parent தோட்டம். அது. அது அந்த தாய்மர தோட்டத்திலிருந்து தான் ஆ, துளிர் எடுத்து, ஆ, அந்த துளிர் எடுத்து மறுபடியும் இந்த மிஸ்சாம்பர் சொன்னாங்களாங்கய்யா, ஆமா. அந்த மிஸ்சாம்பர் உள்ளுக்கு வச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன ஈரப்பதமும் அந்த வெப்பநிலையும் அதை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து வேர் உண்டாயிருங்க. அப்ப இது வேர் மூணாவது. உண்டாக்கி கொண்டு வந்து தான் இந்த வெப்பம் வெளியே வச்சிருக்காங்க. அப்ப இது மூணாவது நிலை. ஆமா, இது 3வது நிலை. ஃபர்ஸ்ட் தாய்மர தோட்டம், 2வது மிக்சாம்பர், இது 3வது ஓப்பன் நர்சரி, வெளி நர்சரி. சரி. ஆமா. தண்ணீர் வந்து நிலத்தடி நீர்ல சில இடத்துல வந்து சால்ட் கண்டென்ட் இருக்கும், ஆமாங்க. உப்பு தண்ணியா இருக்கும், ஆமாங்க. நன்னீர் இருக்கு. ஆமாங்க. இப்ப இதை பொறுத்த மட்டும் ஆமாங்க. நமக்கு நான் இதை கடற்கரை பகுதிகளில் தான் நிறைய பார்த்துருக்கேன். ஆமாங்க. ஆமாங்க. அப்ப அது சால்ட் வாட்டரா தான் இருக்கும். ஆமாங்க. சப்போஸ் இதுக்கு இது தண்ணீர் அதாவது உப்பு தண்ணினாலும் அது வளரக்கூடிய தன்மை உண்டு. இது நல்ல விஷயம். ஆமாங்க. ஏன்னா சில நேரங்கள்ல இந்த இடத்துல உப்பு தண்ணியா இருக்குது, வருமா வராதான்னு விவசாயிகளுக்கு சந்தேகம் இருக்கும். ஆமாங்க. ஆமாங்க. சரி சரி. இது உப்பு தண்ணியும் வளரக்கூடியதாங்க. வளரக்கூடியது. சரி. ஐயா, உள்ள வரவுமே இது ஒரு டெம்பரேச்சரே மாறுற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக. அதுக்காக தான் இது கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கிறதுக்காக தான் இந்த கூடாரம் இப்படி போடுறாங்க. இப்ப இந்த டெம்பரேச்சர் இதை எப்படி இதுல பாப்பீங்க? எங்களுக்கு தனியாக டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குங்க. இதுலயும் இருக்கா? இருக்குங்க. சரி சரி, நல்லா இருக்குயா. இது என்னதுயா? இது இந்த முட்டை வாங்குற இது மாதிரி இருக்கு. அதான் இது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா. இது வந்து இந்த ட்ரேக்கு பேர் ப்ரோட்ரேன்னு சொல்றாங்க. ப்ரோட்ரே. அதாவது ஒரு ட்ரிப் யூஸ் பண்ணி ப்ரோட்ரே ஒரு ட்ரிப் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ண தேவையில்லை. அப்புறம் அது உள்ளுக்கு வந்து நாங்க வந்து இந்த மாதிரி குப்பி வச்சிருக்கீங்க. இது வந்து எப்படின்னா வலைக்குப்பி. இதுக்கு பேர் வலைக்குப்பி. இது இது பண்ணிக்கலாம் அப்படியே. ஆமா, உள்ள எடுத்துக்கலாங்க. சரி சரி சரி. இது வலைக்குப்பி. சரி. இது எதுக்காகனா உள்ள வைக்கிறதுக்கு செடி நடுறதுக்காக யூஸ் பண்றோம். இதுல வந்து தேங்காய் நார் உள்ள நிரப்பிடுறீங்க. பாருங்க, எல்லாமே இயற்கை பொருள் தான். ஆமா, எல்லாம் இயற்கை பொருள் தான். அந்த தேங்காய் உரிச்சு அந்த மட்டைய இது பண்ணி நான் சொல்ல வந்தாயா எனக்கு, அதனால உங்களுக்கு தெரியும். அது இன்னும் கூட நம்ம விவசாயிகள் அந்த நார் பொருளையும் அதுல வர்ற தூளையும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா. அதை பயன்படுத்துறாங்கன்னா நாரை கயராக்கிறாங்க. அந்த தூளை உரமாக்கலாங்கிற விஷயம் இன்னும் கொஞ்சம் பரவலா தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செடி உற்பத்தி இப்ப வெளிநாட்டுக்கே இதை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த தேங்காய் நாரை. சரி. இப்ப தேங்காய் இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நேரத்துல 55 ரூபாய்க்கு வந்துட்டீங்க ஒரு கிலோ. தேங்காவும் 55 ரூபாய், அந்த நார் கழிவும் 55 ரூபாய்ங்க. 55 ரூபாய். அந்த அளவுக்கு இப்போ சரியா? இது விவசாய சென்றடையுதா? விவசாய சண்டைங்க. அதுதான் முக்கியம். ஆமாங்க. ஆனா இந்த நர்சரிக்கு தான் யூஸ் பண்றாங்க. மற்றபடி உரமாக்குறதுக்கு அவங்களுக்கு, ஏன்னா அதை விட இப்ப இது அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுனால யாரும் உரமா மாத்துறது கிடையாது. சரி. ஆனா நர்சரி உள்ள யூஸ் பண்றவங்க எல்லாருமே இதை தான் யூஸ் பண்றாங்க. சரி சரி சரி. இதுல என்ன பண்ணுவீங்க? இதுல வந்து இப்ப நான் ஃபுல்லா நிரப்பிடுவீங்க. இத முதல்ல நீங்க நாற்று பண்ணிக்கு இதுதான். தரையில இல்ல. தரையில கிடையாதுங்க. தரையில வைக்கிறது இல்ல. அதாவது கூடாரம் தனி. ஆமாங்க. அதுல இந்த ட்ரேல குப்பி, இத குப்பி வலைக்குப்பின்னு சொல்லுவோம். இதுலதான் நாங்க செடி தேங்காய் நாறு. ஆமாங்க. சரி. நான் ஏற்கனவே சொல்றேன், அந்த துளிரை வந்து இதை கட் பண்ணி இதுல வந்து நட்டு விட்டுருவாங்க. இப்ப என்ன நட்டுக்கிட்டு இருக்காங்களா அது மாதிரி நட்டு விட்டுருவாங்க. அந்த இருக்காங்க. ஆமா, இப்ப நட்டு விட்டுருவாங்க. நட்டு 30 நாள் இதை மெயின்டைன் பண்ணுங்க. அந்த டெம்பரேச்சர், அந்த காற்றுள்ள ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணுவோம். 30 நாளுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே வேர் உண்டாயிருங்க. வேர் உண்டானதுக்கு அப்புறம் நாங்க வந்து அது கடினப்படுத்தணும். ஏன்னா இது வந்து கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர், கண்ட்ரோல்டு ஈரப்பதத்துல இருக்குங்க. வெளி டெம்பரேச்சருக்கு தயாராக அதுக்கு அவன் தயாராகணும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா திறந்து விட்டுருவீங்க. திறந்து விட்டோம்னா அந்த காத்து, அந்த வெளியுள்ள காத்தெல்லாம் உள்ள வந்துடும். அப்போ அந்த வெளியுள்ள அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த செடியும் ஹார்டனிங் அடாப்ட் ஆயிருங்க. இதுக்கு தண்ணி எப்படி இது பண்றீங்க? தண்ணிக்கு இல்லைங்க, சொட்டு நீர் கிடையாது. என்ன போட்டுங்களா, இது மிஸ்டாம சொன்னால இது மிஸ்ட் மாதிரி விழுந்துட்டு இருக்கீங்க. ரவுண்டா விழுந்துட்டே இருக்கும். அதனால ஈரப்பதம் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். வெப்பமா இருந்தாலும் ஒரே மாதிரி தான். ஆமா, மழை பெஞ்சாலும் அதே டெம்பரேச்சருக்கு அதே ஈரப்பதம் மெயின்டைன் ஆகுங்க. அதுக்காக தான் இந்த மிக்ஸ் சாம்பர் மெயின்டைன் பண்றோம். சரி.
இப்போ நீங்கள் அந்த குப்பியில் காமிச்சிங்க, ஆமாங்கய்யா. அந்த வேர் உண்டானது தான் இதா? இதுதான் அந்த வேர் உண்டானதுங்க. ஆ நம்ம ஏற்கனவே சொன்ன போல அங்கே 45 நாள் அந்த குடிலில் இருக்கும். ஆ அப்புறம் அங்கே ஓப்பன் கொண்டு வந்துடும். அந்த ஓப்பன் அட்மாஸ்பியருக்கு அந்த செடி வந்து கடினத்தன்மை பண்ணணும். ஆ அப்படின்னா தான் அது வயலில் போய் வளர்த்தாலும் இந்த கேஷுவாலிட்டி வராது, பழுது வராது. சரி. அதுக்காக தான் இப்போ ஓப்பனில் ஒரு 45 வச்சிடும். மொத்தம் அதுக்கு வந்து 90 வயதுங்க. அதாவது அந்த சொன்னல தாய் மர தோட்டம் இருக்கலாங்க, ஆமா. அது துளிர் இடத்துல இருந்து மிஸ்டன்ல இந்த வச்சு அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு வரைக்கும் மொத்தத்தில் 90 நாள் வயது உடைய கண்ணை தான் நாங்கள் விவசாயிகள் கொடுக்குறோம், தரம் பிரித்து கொடுக்குறோம். அதில் எல்லா கண்ணுமே மிஸ்டன்லேருந்து வந்து எல்லா கண்ணுமே உயிரோடு இருக்காதுங்க. ஆ அதில் சில டேமேஜ் இருக்கும், வேறு உண்டாகாமல் கூட இருக்கும். அந்த மாதிரி கண்ணுகளை நாங்கள் பிரிச்சுட்டு அதை வந்து தரமான கண்ணை தான் விவசாயிகள் கொடுப்பீங்க. ஏன்னா அவங்க பயிர் பண்ணா அது வந்து நல்லா வரணும், நல்லா வரணும், வாங்கிட்டு குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லக்கூடாது. என்ன அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு. ஆமாங்க. அதனால இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ வெளியே எடுத்து வச்சுல நாங்கள் கிட்ட 10 லட்சம் கண்ணு இங்கே ரெடியாக இருக்குங்க. விவசாயிகள் கொடுக்கறதுக்காக ஒரு 15 கண்ணு இங்கே தயாராக இருக்குங்க. 10 லட்சம் கண்டு பண்ணுங்க செய்யுங்க. சரி. இது ஒரு கண்டுங்கிறது ஒரு நாற்று தானேயா? ஒரு நாத்தாங்க ஐயா. அந்த மிஸ்சாம்பர்ல இருந்து வேறு உண்டாக்கின கண்ணெல்லாம் வெளியே கொண்டு வரேன்னு சொன்னாங்க ஐயா. ஆமா. அது வேறு உண்டான கண்ணு எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. பாருங்க, இதானா? இதுதாங்க. இதுலயும் அந்த வலைக்குப்பி இருக்கியா? அது வலைக்குப்பை தான் கொண்டு வர்றோம். மிஸ்சாம்பர்ல இருக்கலாங்க. ஆமா. அந்த வலைக்குப்பை அப்படியே கொண்டு வந்துடுறோம். ஓஹோ. கொண்டு வந்து பாருங்க, இது வந்து நல்ல வேறு உண்டான கண்டுங்க. இதெல்லாம் இது தரமான கண்டுகள் சொல்றோம். இந்த பாத்தீங்களா, நல்ல வேர் உண்டு. இது வந்து ஆக்சுவலா துளிர் தான் வச்சோம். துளிர் நல்ல வேர் உண்டாயிட்டீங்க. இது வந்து நடுறதுக்கு தயாராயிட்டு கிட்டத்தட்ட இங்க 45 நாள் இங்க வெளியே இருக்கும். வெளியே வந்து அது நல்ல கடினத்தன்மை ஆன பிறகு விவசாயிகள் கொடுப்போம். இதை வந்து அந்த மிச்சாமில இருந்து எடுத்துட்டு வந்த கண்ணு எல்லாமே நாங்க விவசாயிகள் கொடுக்கறது இல்லை. இதை தரம் பிரிப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கண்ணு பாருங்க காஞ்சி போச்சு. ஓ, அப்படியே அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-8% இந்த மாதிரி வருங்க. சரி. அதனால மீதி உள்ள தரமான கண்ணை தான் நான் விவசாயிகள் கொடுப்பேங்க. சரி 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 சரி. இதை அப்படியே இதில் ஊட்டிடுவீங்களா? இது அப்படி இங்கே வச்சிருவோம். இதை தரம் பிரிப்பாங்க. ஓ, இது வந்து ஊன்றது இல்லை அப்படியே கொடுக்கறது இல்லை. இதை வந்து வேற இதுக்கு நல்ல நல்ல கணப்பை தனியாக பிரிச்சிருவாங்க. பிரிச்சுட்டு அந்த கெட்டுப்போன கணப்பை தனியாக ஒதுக்கிடுவாங்க. சரி. இதை கொண்டு போய் நீங்களும் தாய்க்கட்டுக்கு வச்சுக்கலாம். தாய்கண்ணுக்கும் வச்சுக்கலாம். தாய்கண்ணுக்கு வச்சுக்கலாம். வெதனல் மாதிரி. ஆமா, எங்களுக்கு தாய்கண்ணு வந்து நாங்கள் 5 வருஷம் ஒரு ட்ரிப் நட்டோம்னா 5 வருஷம் அது பராமரிப்பு செய்வோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய வீரியத்தன்மை குறைஞ்ச பிறகு அதை நீக்கிட்டு இந்த மாதிரி புது கணக்கு நட்டு விட்டுருங்க. சரி சரி சரி. ஐயா, இப்போ நீங்கள் அந்த நாற்று உருவாக்குற முறையெல்லாம் சொன்னீங்க. ஆமாங்க. அங்கே ஒரு 45 நாள், ஆமாங்க, இங்கே ஒரு 45 நாள், நல்ல நாற்று, அதில் பழுதான நாற்று எல்லாம் சொன்னீங்க. ஆமாங்க. விவசாயிகளுக்கு கொடுக்குற வரைக்கும் சொன்னீங்க. ஆமாங்க. இப்போ நீங்கள் முதல்ல எனக்கு ஒன்று சொன்னீங்கல்ல, இந்த குளோனிங்னு சொல்லிட்டு. ஆமாங்க. அந்த விதை இல்லாமல் அப்படியே ஒடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆமாங்க. அப்போ நம்மளே போய் அந்த தாய்க்கிட்ட இருக்குல்ல. ஆமாங்க. அந்த பேரண்ட் இது. ஆமாங்க. அதில் ஒரு விவசாயி தானே ஒடிச்சு அவரே வச்சிடக்கூடாதா? அது வைக்கப்படாது. நான் ஏற்கனவே சொல்லலைங்க. அப்படி ஓப்பன்ல அப்படி ஒடிச்சு வச்சாருன்னா இந்த வெளியே உள்ள கிளைமேட் அந்த ஈரப்பதம், காற்றுள்ள ஈரப்பதம் ஏற்கனவே சொன்னா 60% தான் இருக்கும். ஆனால் செடியில் உள்ள ஈரப்பதம் 90%. அப்போ அந்த சமச்சீர் உண்டாக்குறதுக்காக செடியில் உள்ள ஈரப்பதம் அந்த 60%க்கு மாறிக்கிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக செடியிலையும் 60% ஈரப்பதம் உண்டாயிரும், வெளியிலையும் 60% ஈரப்பதம் உண்டாயிரும். அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக் செடி வந்து 90% ஈரப்பதம் இல்லாதனால செத்து போயிடும், வாடி செத்து போயிடும். அதனால விவசாயிகள் டைரக்டா அந்த கணுவை ஒடிச்சு ஃபீல்டில் கொண்டு நட முடியாதுங்க. அதுக்காக தான் அந்த மிக்சாம்பர் சிஸ்டம் சொல்றோம். அந்த மிக்சாம்பர்ல வந்து அந்த கரெக்டான ஈரப்பதம் அந்த வெப்பநிலை மெயின்டைன் பண்ணி அப்படி மெயின்டைன் பண்ணாதான் அது வேறு உண்டாகும். அப்படிதான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும். அதனால விவசாயிகள் நேரடியாக அந்த கணுவை போய் பறிச்சுட்டு வந்து வயலில் வந்து நட முடியாது. இப்போ நீங்கள் இந்த நல்ல நாற்றுகள் இருக்கு. ஆமாங்க. இது விவசாயிகளுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போய் கொடுத்துருங்க. ஆமாங்க. இப்போ நீங்களே போய் நடவு செஞ்சு கொடுப்பீங்களா, இல்லை அவங்க நட்டுக்கிடுவாங்களா? சில விவசாயிகள் வந்து அவங்க லோக்கலால் வச்சு நட்டுக்கிடுறாங்க. சிலவங்க எங்களுக்கு லேபர் இல்லை, வேலையாட்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுவோம். எங்கள் டீம் இருக்கு. அதாவது நடவு செய்யக்கூடிய ஒரு டீம் இருக்கு. அவங்கள வச்சு நாங்கள் ஃபீல்டில் நட்டு கொடுத்துருவாங்க. அதுக்குரிய ரேட்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. விவசாயி வந்து அந்த வேலையாட்களுக்கு அந்த டீம் கொடுத்துருவாங்க. அப்புறம் அதுக்கு தண்ணி எல்லாம் எப்படி, சொட்டு நீரா இல்லை? அதை சில விவசாயம் நல்லா தண்ணி இருந்தாங்கன்னா மடப்பாசனமாக விட்டுருவாங்க. தண்ணியை திறந்து விட்டா மடப்பாசனமாக குடிக்கால மாதிரி. சில விவசாயம் தண்ணி எங்களுக்கு குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா சொட்டு நீர் போகிறாங்க. சொட்டு நீர் போகிறாங்க. எவ்வளோ காலத்துக்கு? அதுக்கு சொட்டு நீர் பொறுத்தவரை கிட்டத்தட்ட நம்ம 3 வருஷம் நம்ம இந்த பிளான்டேஷன் மெயின்டைன் பண்ணுவோம் அறுவடை வரைக்கும். அப்போ அந்த டெய்லி அந்த சொட்டு நீர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொட்டு நீர் பாருங்கன்னா. ஆனால் மடப்பாசனம்னா உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தண்ணி விட்டாலே போதுங்க. ஓ, சரி சரி. தண்ணி போய் இது பண்ணாலே போதும். அது மாசத்துக்கு ஒரு தண்ணி விட்டா தண்ணி தேக்கி இருக்கணுமா? இல்ல, தண்ணி தேங்கிடுங்க. அதான் மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு தண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க அப்புறம் தண்ணி பாய்க்கிட்டலாம்.
இதுன்னா சொட்டு நீர் வந்து டெய்லி ஒரு 4 லிட்டர் கொடுக்கணுங்க. கொடுக்கணும். டெய்லி கொடுக்கணும். சரி, நம்ம போய் இப்போ பார்ப்போம். பார்க்கலாங்க. இதில் கூடயா இந்த டிஷ்யூ பேப்பர் ஒவ்வொன்றும் எடுக்கிறப்ப எனக்கு என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், பலர் சொல்கிற கருத்து, சரிங்க நீங்கள் ஒரு பேப்பர்னு நினைக்கிறீங்க, சரிங்க, ஆனால் ஆயிரக்கணக்கான மரங்கள் இதனால் வெட்டப்படுது, சரிங்க, அதனால் இயற்கை அழியுது அப்படிம்பாங்க. சரிங்க. நானும் கூட ஒவ்வொரு பேப்பரை எடுக்கிறப்பையும் கொஞ்சம் சங்கடப்படுவேன். சரிங்க. பழையபடி கூட நம்ம ஆட்கள் கர்ச்சிப்பு வச்சுருந்தாங்கல்ல, அது மாதிரி அதுக்கு போயிடலாமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுங்க. சரிங்க ஐயா, அதுக்காக நீங்கள் மன வருத்தப்பட வேண்டாம். இது வந்து பொதுவாக வந்து இப்போ முன்னாடி வந்து ஒரு காலத்தில் காடுகளை அழிச்சு தான் அந்த மாதிரி காகிதம்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. சரி. ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. 1980 இந்திய வன பாலிசி, அதாவது ஃபாரஸ்ட் பாலிசின்னு சொல்லுவோம். சரி. அந்த ஃபாரஸ்ட் பாலிசியை கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த காகிதம் உற்பத்தி பண்ணுற எல்லா ஃபேக்ட்ரியும் அவங்க சொந்தமாக தோட்டங்கள் உற்பத்தி பண்ணி அதுக்குள்ள அந்த மூலப்பொருளாகிய மரங்கள் 2 மரங்கள் இருக்குது. ஒன்று சவுக்கு மரம், இன்னொன்று யூக்கலிப்டஸ் தைல மரம்னு சொல்லுவோம். இந்த 2 மரங்களும் அவங்களா வளர்த்துக்கிடணும். அவங்களா ஃபார்மட் இருந்து எடுத்து அதை மறுபடியும் யூஸ் பண்ணி காகிதமாக உற்பத்தி பண்ணணும் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ காகித தொழிற்சாலை ஒருத்தர் ஆரம்பிக்க போறாருன்னா, ஆமாங்க, மூலப்பொருளை அவரே உற்பத்தி பண்ணிக்கணும். அந்த உற்பத்தி பொருள் மூலமா தான் அவர் காகிதத்தை தயார் பண்ணணும். காடுகளை அழிக்க போக தேவையில்லை. ஆமாங்க. இப்ப இது உண்டாயா, அந்த கரும்பு சக்கையில் அப்படி உண்டாயா? கரும்பு சக்கையும் காகிதத்தை உற்பத்தி பண்ணலாம். ஆனா இந்த இது நம்ம இது சவுக்கு மரம் இதுக்கு பயன்படுதா? சவுக்கு மரம் இதுக்கு காகித உற்பத்திக்கு பெரும்பாலும் அதிகமான 60% இதுதான் யூஸ் ஆகுதுங்க. தைல மரம் சொன்னீங்களா, அது என்ன? தைல மரம் யூக்கலிப்டஸ் சொல்லுவோம் இல்லைங்க? ஆமா ஆமா. அதுவும் வறட்சியில தாங்கி வளரக்கூடிய மரம். அதுலயும் இந்த காகித உற்பத்திக்குள்ள அந்த மூலப்பொருள் அங்க இருக்குங்க தைல மரத்துலயும். அதனால அதையும் கரும்பு சக்கை, சவுக்கு மரம், இது 3 கலந்து தான் அந்த பேப்பர் தயார் பண்றாங்க. இந்த உற்பத்தி செய்யறதுக்கும் இந்த காகிதமா உருவாக்குறதுக்கும் அரசாங்கம் ஏதாவது உதவி செய்தா, கடன் உதவி, சப்சிடி மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்களா? ஐயா, அரசாங்கம் இதுக்காக தனியாக லோன் கொடுக்குறதோ சப்சிடி கொடுக்குறதோ எதுவும் கிடையாதுங்க. சரி. இப்போ என்ன, இது ஏற்கனவே நான் சொல்கிறேன், இது நல்ல விலை போகுதுங்க. இது இதுக்கு வந்து உறுதியான நிலையான ஒரு சந்தைப்பாடு இருக்குது. இந்த 2 தைல மரத்துக்கும் சவுக்கு கண்ணுக்கும் அந்த கட்டைகளுக்கு நல்ல சந்தைப்படுதல் இருக்குது. அதனால் விவசாயிகளே நல்ல வருமானம் வருதுக்காக அவங்கள முன் வந்து இதை நடுறாங்க. அது போக இப்போ நான் ஏற்கனவே சொன்ன 2 மில் இருக்குது. ஒன்று டிஎன்பிஎல் கவர்மெண்டோட மில்லு, இன்னொன்று எஸ்பிபி தனியார் மில்லு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயிகளுக்கு அவங்க சப்சிடி ரேட்டில் அவங்களுக்கு கண்ணை மட்டும் சப்ளை பண்ணி அந்த விவசாயிகளை இந்த 2 தோட்டங்களும் வளர்க்குறதுக்கு அவங்க ஊக்குவிக்கிறாங்க. மற்றபடி சப்சிடி எதுவுமே லோன் எதுவும் கொடுக்குறது இல்லைங்க. அவங்க என்ன ரேட்டுன்னு இது பண்ணுறாங்க? இப்போ எப்படி கொடுக்குறீங்க? நாங்கள் இப்போ அந்த டிஎன்பிஎல் அவங்க வந்து சொன்னாங்கன்னா, அவங்க 3 ரூபா ஒரு கண்ணு 3 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சரி. பட் நாங்கள் 2 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. விவசாயிகளுடைய குறைஞ்ச ரேட் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதுல நாங்கள் அவங்களுக்கு ஆர்வப்படுத்துறதுக்காக குறைஞ்ச ரேட்ல கொடுக்குறோங்க. இப்போ கூட நான் பார்த்தேங்க, ஒருத்தர் வந்து இந்த திண்டுக்கல்ல இருந்து, சரி, பக்கத்துல அந்த இதுல அய்யலூர்ல இருந்து ஒருத்தர் வந்து நம்மகிட்ட நாத்து வாங்க வந்திருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப மகிழ்ச்சியா. இப்ப இது வந்து இப்ப நீங்க தயார் பண்ணக்கூடிய இந்த கன்றுகள் வந்து தமிழ்நாடு மட்டுமே வா இல்ல இந்தியா முழுக்கவா? இல்ல ஐயா, இது வந்து நாங்க இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்ல, இப்ப கர்நாடகத்துக்கு நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, கர்நாடகத்துக்கு இங்கிருந்து நாங்க சப்ளை பண்றோம். சரி. அது போக ஆந்திரா, தெலுங்கானா இவங்களுக்கு நாங்க இங்கிருந்து சப்ளை பண்றோங்க. அது மட்டும் இங்க இருந்து நாங்கள் ராஜஸ்தான் கூட அனுப்பிவிட்டுருக்கோம். அவங்க ட்ரையல் பர்பஸாக நடந்ததுக்காக கேட்டாங்க. நாங்கள் ட்ரெயின் மூலமாக ராஜஸ்தான் கூட அனுப்பிவிட்டுருங்க. பயிர் உருவாகிறது பார்த்தோம். ஆமாங்க. நாற்று வரைக்கும் பார்த்தோம். ஆமாங்க. இப்போ அது எப்படி வளர்ந்துருக்கு, அது எப்படி இருக்குங்கிறத போய் பார்த்து வந்துடும். கண்டிப்பாக பார்த்துடலாம், சொல்லி பார்த்து. சரி சார், நம்ம அங்கே வந்து செடி எப்படி உற்பத்தி பண்ணலாம், மிச்சம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மூல காரணமே இதுதான் சார், தாய்மர தோட்டம்னு சொல்லுவாங்க சார். இதுதான் தாய்மர தோட்டம் சார். இதுதானா சார்? இதுதான் சார். சார் இது அந்த காலத்தில் இந்த பாருங்களேன், இதை நாங்கள் என்ன செய்வோம்னா, வரும் சார், இதை நாங்கள் பாஸா போயிடலான்னு பார்ப்போம் சார். அது எப்படி சார்? ஒன்றும் இல்லை, ரிசல்ட் நாளைக்கு வந்துடும். சரிங்க சார். இருந்தாலும் இப்படி எடுத்து, சரி சார், இதை திரும்ப இதுக்குள்ளேயே கோர்க்கணும். இந்த பார்த்தீங்களா, இப்படி கோர்த்துட்டு நிப்பாட்டிட்டோம்னா பாஸு. சரி. விட்டுட்டோம்னா இது கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக பாப்பா அப்படி. இந்த மரம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். சரி. இருந்தாலும் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்ப அப்படி செய்யறது. அப்போ இது விளாண்டது உண்டு. சரி சரி சார், சொல்லுங்க. இதை பற்றி பார்க்கலாம்ல சார்? இப்போ வந்து நம்ம சவுக்கில் வந்து கிட்டத்தட்ட 2 வகை உண்டு சார். சரி. ஒன்று கேசவரனா யூக்குசிட்டி போலியான்னு சொல்லுவோம். எப்படி? கேசவரனா யூக்குசிட்டி போலியா,
ஆ அது வந்து நாட்டு சவுக்கு சார். நாட்டு சவுக்கு. நாட்டு சவுக்கு. சரி. இன்னொன்று கேசரி ஜுங்குனியானா. ஆ அது வந்து அதுவும் நாட்டு சவுக்கு மாதிரி அது வேற வித்தியாசமாக இருக்கும். சரி. இந்த 2 ரகம் தான் சார். இதை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஆரம்பத்தில் நாட்டு சவுக்கு தான் போட்டு வளர்த்தாங்க விவசாயிகள். ஆ அந்த நாட்டு சவுக்கு தான் விதை மூலமாக உற்பத்தி பண்ணாங்க. ஓ ஸோ அதில் வந்து எப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த அறுவடை பண்ணக்கூடிய வயசு வந்து 5 to 6 வருஷம் ஆகி போச்சு சார். ஆ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அது வரைக்கும் அவங்க காத்திருக்கணும். அது வரைக்கும் காத்திருக்கணும், தண்ணி விடணும், தண்ணி விடணும், பாதுகாக்கணும். பாதுகாக்கணும். ஆ அப்படி அது அந்த 5 to 6 வருஷம் காத்திருக்கணும். சரி. அப்புறம் ஜுங்குனியானான்னு ஒரு வெரைட்டி கொண்டு வந்தாங்க சார். ஆ இது எப்படின்னா நல்ல இது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய சார். அந்த ஒட்டு இது மாதிரியா? இல்ல ஒட்டு இல்ல, ஆ இது தனி ரகம் சார். தனி ரகம். சரி. ஜுங்குனியானா ஒரு ரகம் கொண்டு வந்தாங்க. ஆ இது எப்படின்னா நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. ம் அந்த யூகிசிட்டிஃபோலியாங்கிறது வறட்சியை தாங்கி வளராது. சரி. ஆனா அந்த ஜுங்குனியான் வந்து நல்ல வறட்சி தாங்கி வளரக்கூடியது. ம் அப்ப அது கொண்டு வந்தாங்க. அதுலயும் சரியான ஈல்டு வரல. ஆ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்திய வன ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர்ல இருக்காங்க சார். சரி. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஜுங்குனியானாவும் அது அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூட் சேர்ந்ததுங்களா? அது ஃபார் வனத்துறையை சேர்ந்த வனத்துறை சேர்ந்தது. வனத்துறை சேர்ந்தது. சரி. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஜுங்குனியானாவும் யூகுசிட்டி போலையும் ரெண்டையும் இணைச்சாங்க சார். சரி. ஹைபிரிட்னு சொன்னோம். ஆ அதுதான் இப்போ நான் சொல்றேன்ல சார், CH5 சொல்றேன்ல சார். ஆமா. அது இந்த ஜுங்குனியானாவுக்கும் யூகுசிட்டி போலியாவுக்கும் 2 கலப்பினம் சார். ஓ அப்போ அது என்ன ஆகுன்னா வறட்சியும் தாங்கி வளரும், அதிகமான ஈல்டும் கொடுக்கும் சார். ம் அதனால இப்போ CH5 குளோன் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க சார். ஆ இது ஸ்பீடு குளோன் கூட இப்போ சொல்றாங்க. ஓ அந்த தாய்மர கண்ணை வாங்கி தான் இந்த மாதிரி நாங்க மரத்தோட்டமா வச்சிருக்கோம் சார். தாய்மர இப்போ தோட்டம். இந்த இதுக்குல்ல சார், ஆ, இது வளர்ந்துருக்குல்ல, ஆமா சார். இது எவ்வளவு வருஷது சார்? இது ஆக்சுவலா நாங்க நட்டு ஒரு 6 மாசம் வந்த மாதிரி வெட்டி விட்டுருவோம் சார். 3 அடிக்கு வெட்டி விட்டுருவோம். ஆ வெட்டி விட்டு இந்த மாதிரி துளிர்கள் வரும் சார். சரி. இந்த இனுக்கு தான் நமக்கு வந்து செடி உற்பத்தி பண்றதுக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கும் சார். ஓ இந்த இனுக்கு தான் சார். ஆ ஆ. சரி. இது வந்து கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷம் ஆகுது சார். இந்த இது ஆ ஒரு 5 வருஷம் வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை பிடுங்கி எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக செடி நட்டு வந்து மெயின்டைன் பண்ணணும் சார். இப்போ நீங்க சொன்ன அந்த இந்த மரக்கூழ் மரம் இதெல்லாம் இந்த மரத்துல இருந்து தான் வரணும். இந்த மரத்துல தான் வரணும் சார். ஆ அப்ப இது வந்து வெறும் இலை தான். இது வெறும் இலை தான். இதை எடுத்து நாங்க என்ன பண்ணோம், கண்ணா செடி உற்பத்தி பண்றதுக்காக யூஸ் பண்றோம் சார். இந்த இலை வந்து அதுக்கு மட்டும் தான் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். நம்மளுக்கு பொறுத்த மட்டும் மரம் தான். மரம் தான் மரக்கூழ் தயார் பண்றதுக்கு யூஸ் ஆகும். மரக்கூழ் தயார் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஆமாங்க சார். சரி சரி. இப்போ விதைக்கண்ணுக்கும் இதுக்கும் இந்த குளோன் கண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதைக்கண் மூலமாக உற்பத்தி பண்ற அந்த மரம் வந்து 5 to 6 வருஷம் ஆகுது. அது மாத்திரம் இல்லை, 40 இருந்து 50 டன் தான் கிடைக்கும் சார். அந்த 5 to 6 வருஷம் கழிச்சு 40 இருந்து 50 டன் தான் கிடைக்கும். இந்த குளோன் வந்து இது 3 வருஷத்துலேயே வெட்டிடலாம் சார். ஓ 3 வருஷத்துல வெட்டிடலாம். அது மாத்திரம் இல்லை, இதுல இருந்து வர்ற மகசூல் வந்து கிட்டத்தட்ட 80 இருந்து 90 டன் கிடைக்கும் சார். ஆ ஸோ அதனால அதிக மகசூல் கிடைக்குது. அந்த மரத்தோட வளர்த்தியா இல்லாட்டி அதனுடைய பருமன் சார். பருமன். பருமன். ரெண்டாவது இதனுடைய இந்த குளோனுடைய கேரக்டர் எப்படின்னா சார், ஃபாஸ்ட் க்ரோயிங், ரொம்ப வேகமா வளரும் சார். சரி. ரெண்டாவது யூனிஃபார்மா இருக்கும். எந்த மரம் பார்த்தாலும் 30 சென்டிமீட்டர் மரம்னா யூனிஃபார்மா இருக்கும் எல்லாமே. ஓ ஆனா விதைக்கல்ல அப்படி நம்ம இருக்காது. இந்த லாரியில ஏத்திட்டு போற பாத்தீங்கன்னா, ஆமா சார், அவ்வளவும் சேர்த்து அது பின்பகுதி ஒரு செவர் மாதிரி இருக்கும் பார்த்தா. கரெக்ட். அதே சார், யூனிஃபார்மா இருக்கும். அதே இது விதைக்கல்ல அப்படி இல்லை. ஒரு மரம் 30 சென்டிமீட்டர் சுற்றளவு இருக்கும், ஒரு மரம் 20 சென்டிமீட்டர் சுற்றளவு இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த மகசூல் குறைஞ்சிரும் சார். அதனால இது வேகமா வளரக்கூடியது, மகசூல் அதிகமா தருது, சமச்சீரா யூனிஃபார்மா வளரும் சார். இப்ப இந்த மரம் நீங்க இது கண்டு மாத்திரம் தான் கொடுக்குறீங்க. ஆமா சார். விவசாயிகள் அதை மரமாக்கிட்டு அதை இதுக்கு கொடுப்பாங்க, காகித மில்லுக்கு கொடுப்பாங்க. ஆமா சார். அந்த வெட்டி இது பண்றதுலாம் அவங்க வேலை. ஆமாங்க சார். எப்படி இந்த கரும்பு ஆலைக்கு கொடுக்குறாங்களோ அது மாதிரி அவங்க வேலை. ஆமாங்க சார். ஆமா சார். பட் எங்களோட வேலை என்னன்னா, நாங்க செடி அவங்களுக்கு சப்ளை பண்ற மட்டும் இல்ல, அவங்க ஃபீல்ட்ல விவசாயிகள் எப்படி நடுறாங்க, அது எப்படி பராமரிப்பு செய்யறாங்க, அப்புறம் அவங்களுக்கு எப்படி அந்த மரத்தை வெட்டி மில்லுக்கு அனுப்பணும், அப்படி எல்லா உதவியும் நாங்க டெக்னிக்கல் சைடா கொடுக்குறோம் சார். சரி சரி. அதனால மற்ற நர்சரி மாதிரி இல்ல. இதுக்கு உரம் போடணுமா சார்? இது இந்த தாய்மர தோட்டத்துக்கு கண்டிப்பா உரம் போடணும். இது வந்து நாங்க நெருக்கி நட்டுறோம் சார். 2 அடிக்கு 1 அடிக்கு நெருக்கி நட்டு இதுக்கு வந்து தினந்தோறும் தண்ணி கொடுத்துருவோம். சரி. அதே போல உரமும் 2 நாளுக்கு 3 நாளுக்கு ஒரு ட்ரிப் உரம் அந்த ட்ரிப் இரிகேஷன்லேயே போயிடும் சார். ஸோ அப்படி பதுக்கும் தான் இந்த மாதிரி நிறைய துளிர்கள் நமக்கு கிடைக்கும். குளுக்கோஸ் சேர்த்துற மாதிரி. அதே மாதிரி தான் சார். அவ்வளோதான், நிறைய துளிர்கள் நமக்கு கிடைக்கும் சார். துளி கிடைச்சாதான் எங்களுக்கு வந்து அங்க கரெக்ட். அதான் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்களா சார், தாயை போல பிள்ளை நூலை போல சீலன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த தாய்மர தோட்டம் எப்படி வளர்க்குறோமோ அதுல இருந்து வர கண்ணு அதே போலவே வரணும்னா அதை சரியா பராமரிப்பு செய்ய சார். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க இந்த மரம் வைக்கிறதுல விவசாயிக்கு கண்டும் கொடுத்துறீங்க. ஆமாங்க சார். அவர் மரத்தையும் உருவாக்கிறாரு. ஆமாங்க சார். இப்ப ஒரே நேரத்துல 2 வேலை முடிஞ்சு போகுது அதுல. ஆமாங்க சார். ஆமாங்க சார். நீங்க சொல்ல எனக்கு பூரா ஆச்சரியமா இருக்கு சார். ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் வந்து வைகைக்கரை படுகை சோழவந்தான். ஆமாங்க சார். அங்கெல்லாம் அந்த நெல் விவசாயம், நெல், கரும்பு, வாழை
வெற்றிலை, கொடிக்கால் இந்த மாதிரி இதுகள். ஆமாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு பயிர்கள் வந்து அறிமுகமாகுது எனக்கு. சரிங்க சார். இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, சரிங்க. தரிசு நிலத்துல இது பண்ணலாம். பண்ணலாங்க. மழை குறைவா இருக்கக்கூடிய, தண்ணி குறைவா இருக்கக்கூடிய இதெல்லாம் பண்ணலாம். பண்ணலாம். சரி, இப்போ ஒரு விவசாயி உங்ககிட்ட வந்து வாங்குறாரு, ஆமாங்க. நாத்து வாங்குறாரு. ஆமாங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வாங்கணும்? இப்போ ஒரு ஏக்கருக்கு நாங்கள் 3000 கன்று சொல்கிறேங்க. 3000 கன்று. ஆமாம், 4 அடிக்கு 4 அடி கன்று. ஆ 4 அடிக்கு 4 அடி மரம் நடணும். அதுக்கு 3000 கன்று ஒரு ஏக்கருக்கு வருங்க. அப்போ ஒரு ஒரு விவசாயிக்கு 3000 கன்று கொடுக்குறீங்கன்னா, ஆமாம். அது பொதுவாக என்ன ரேட் கொடுப்பீங்க? அதான் நாங்கள் எங்களுடைய இது வந்து 2 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க கன்று வந்து. ஒரு கன்று ஒரு கன்று 2 ரூபா. அவங்க விவசாயியோட நிலத்துல கொண்டே நாங்களே ஃப்ரீயா காஸ்ட்ல இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி நான் நடவு செய்யறது அவங்க தான். நடவு அவங்க நடுறாங்க. நடுவாங்க. எங்ககிட்ட அவங்க ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா எங்க டீம் இருக்குங்க. நடவு செய்யக்கூட எங்க டீம் இருக்கு. அவங்ககிட்ட அவங்க ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அவங்க அந்த நடவு கூலி அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அந்த விவசாயி உங்கள்கிட்ட நாற்று வாங்கி அதை பாதுகாத்து இதை வந்து விற்பனை கொடுக்குறாருன்னா, அது மூலமா ஒரு ஏக்கர்ல என்னையா அவருக்கு லாபம் கிடைக்கும்? இப்போ எங்கிட்ட 2 ரூபாய்க்கு கன்று வாங்குறாங்க. அவங்க வந்து நான் சொன்னேன் 4க்கு 4 அடி பண்ணா 2700 கன்று நடலாம். பட் ஏதாவது பழுது கிழுது ஏதாவது போட்டு செலவு களை குத்தும் போது வெட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த பழுது கண்ணுக்கு சேர்த்து அந்த 3000 கன்று சொல்றேன். 2720 கன்று தான் ஒரு ஏக்கருக்கு வரும். அப்படி நட்டு அவங்க வந்து அதுக்கு அந்த பராமரிப்பு செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த களை பராமரிப்பு ஒரு முக்கியமானது. களை வரக்கூடாது. ஒரு களை வருமா? களை வரும். களை கீழே தரையில எப்படி வரத்தான் செய்யும். அதை வந்து ஆட்களை கொண்டு நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். சரி. அப்புறம் 2வது இதுக்கு உரம் கொடுக்கணும். உரச்சத்து கொடுக்கணும். அது போக இது உரம் இருக்கும் எப்படிங்க? அது வந்து இயற்கை உரமா? அது இயற்கை உரம் கொடுத்துடலாம். இயற்கை உரம் கொடுத்துடலாம். சிலவங்க ஃபெர்டிலைசர் ரசாயன உரம் தான் யூஸ் பண்ணுவோன்றாங்க சில விவசாயிகள். நம்ம ரசாயன உரமும் அவங்க யூஸ் பண்றாங்க. நல்ல இது உணவு பொருள் இல்ல. ஆமா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. அப்புறம் இது கவாத்தும் பண்ணணுங்க. அந்த கிளை ஒரு மரம் வளர்ந்த உடனே கீழே பாத்தீங்கன்னா கிளையா நிறைய வரும். அப்ப வீணா அந்த நீர் சத்து வெளியே வீணா போகும். அந்த நியூட்ரண்டும் வீணா போகும் அந்த கிளைக்கெல்லாம். அப்ப அதை என்ன பண்ணணும்னா கவாத்து பண்ணணும். அதை நான் எப்படி கவாத்து பண்ணா ஒரு 12 மாசத்துக்கு ஒரு கவாத்து பண்றோம். 18 மாசத்துக்கு ஒரு கவாத்து பண்றோம். கீழே இருந்து ஒரு 3 அடி விட்டு வெட்டிடணும். ஃபர்ஸ்ட் கவாத்து வந்து அந்த 12 மாசத்துல. அப்புறம் 18 மாசம் நம்ம கையற்ற தூரத்துக்கு அந்த கிளைப்புறம் விட்டு விட்டுருங்க. வெட்டி விட்டா அந்த பிளான்டேஷன் நல்ல ஹெல்த்தியா இருக்குங்க. அப்புறம் உயரம் வரணும் ஒரு அறுவடைக்கு கிட்டத்தட்ட ஒரு மரம் வந்து 45 அடி to 50 அடி போயிருங்க. அவ்வளவு 3 வருஷத்துல. 3 வருஷம். அதே மாதிரி சுற்றளவு பாத்தீங்கன்னா வருஷம் 3 உயரம் 45 அடி. 45 அடி வரும். சுற்றளவு வந்து 30 அடி 30 சென்டிமீட்டர் வந்துருங்க. அப்போ ஒரு மரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிலோ வருங்க. 30 கிலோ வரும். 30 கிலோ வரும். அப்ப நீங்க அறுவடை பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல உங்களுக்கு வந்து 80 to 90 டன் கிடைக்குங்க. எவ்வளவு இவங்க செலவு பண்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85,000 செலவு பண்றாங்க. அந்த 3 வருஷம் சேர்த்து 85,000 செலவு பண்றாங்க. அவங்களுக்கு வருமானம் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,20,000 வருமானம் 3 வருஷம் கழிச்சு. பெரிய விஷயமா இருக்கு. நிகர லாபம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் கிடைக்குங்க. ஒரு வருஷத்துக்கு. 3 வருஷம் கழிச்சு பார்த்தா 4,50,000 ரூபாய் கிடைக்குங்க.